நான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விவசாய நிலம் தான், விவசாய கிராமம், சின்ன கிராமம். எங்கள் ஊரில் உள்ள எல்லா விவசாயிகளுமே மோஸ்ட்லி அவங்க வயலுக்கு வந்து செயற்கை பூச்சிக்கொல்லி இல்லை அதுதான் வாங்கி அடிக்கிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே ஒரு 30-35 வயசுலேயே வந்து சர்க்கரை நோய், அப்புறம் வந்து மன அழுத்தம், ரத்த சோகை, இந்த மாதிரி நிறைய நோய் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் டீச்சர்ஸ் கிட்டே கேட்டேன், புக்ஸ் படித்தேன், பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டேன், நல்லா சர்ச் பண்ணேன். அப்போ தான் அந்த செயற்கை பூச்சிக்கொல்லி அடித்தாங்கல்ல அந்த பயிரை நம்ம சாப்பிட்றதுனால அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் என்ன பண்ணேன், கூகுளில் போயிட்டு செயற்கை பூச்சிக்கொல்லியால் ஏற்படுற தீங்குகள்லாம் விசாரிக்க முடியும். அது வந்து நமக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல், தோல் எரிச்சல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் சரி, இதெல்லாம் தீக்க என்னதான் வழி அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்லாம் தெரிஞ்சப்போ தான் இயற்கை பூச்சிக்கொல்லி ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவான், பூச்சிகள் இருக்குல்ல அதனால் வெறுக்கக்கூடிய இலைகள், அப்புறம் வந்து இந்த கசப்புத்தன்மையுடைய இலைகள், ஒடித்தால் பால் வரும்ல அந்த இலைகள், அப்புறம் ஆடு மேயாத இலை, இந்த மாதிரி நிறைய இலையை சேகரித்து வச்சு நம்ம நிழலில் காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு அதை வந்து நல்லா நிழலையே நல்லா காய வச்சு அதை எடுத்து பொடியாக்கி ஒரு டப்பாலையோ இல்லை கண்டெய்னர்லையோ போட்டு வச்சுக்கணும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ வயல் கடிக்க அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இந்த பவுடரோட 1.5 லிட்டர் மாட்டுச்சிருப்பு கூட இந்த பவுடர் 1 கிலோ கலந்து நல்லா ஏதோ ஒரு டப்பாலையோ வாயிலோ மூடி காய்ச்சி போகாமல் நல்லா 15 நாளைக்கு நல்லா ஊற விடணும். 15 நாள் கழிச்சு அந்த துகள்லாம் நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ அதோட 10 லிட்டர் அளவு தண்ணி, காதி சோப்பு இருக்குல்ல அந்த காதி சோப்பு கரைசல், அப்புறம் 10 லிட்டர் தண்ணி, நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மாட்டு சிறுநீரோட கலந்து வச்சுருக்க இது வந்து பூச்சிக்கொல்லி, இது 3த்தையும் கலந்து 1 ஏக்கர் வயல் அளவுக்கு அடிக்கலாம். அடித்தா அந்த 1 ஏக்கர் அளவு வயலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயம் அந்த வயலுக்குள்ள பூச்சிகளும் வராது, தேனீக்களும் அதோட பணியை செய்ய முடியும். அதே சமயம் கொசுக்கள் இருக்குல்ல அதுவும் அதோட லார்வாக்கள் கூட அழியும். இதனால மனுஷங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயம் இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இல்லை வயசானவங்க எல்லாருமே பூச்சிக்கொல்லி மருந்து வச்சு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இது வந்து இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம குடிச்சா கூட நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு விதமான பாதிப்பும் கிடையாது. இதனால நம்ம மனுஷங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி அடிச்சோம்னா பயிரையோ இல்லை இலையோ நம்ம சாப்பிடும்போது நமக்கும் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வராது. இது விவசாயிகள் எல்லாரும் செயற்கை பூச்சிக்கொல்லியை தவிர்த்து இந்த இயற்கை பூச்சிக்கொல்லியை தரணும். இப்போ நம்ம இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி அடித்தோம், இது வந்து இப்போ நம்ம வந்து வயலுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் உள்ள தோட்டங்கள், மரங்கள், பழச்செடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதை அடித்தது மூலமாக காற்றும் பாதுகாப்பாக இருக்கும், காற்றுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் வராது. ஸ்கூல்ஸு, வீட்டில் எல்லா இடத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம தோல், உடம்பு இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, மூச்சு திணறலும் ஏற்படாது.